ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம், அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 அப்படிங்கிற திட்டத்தில் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த இதில் அந்த வீடுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிற ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அரசரவை ஒப்புதல். நகர்ப்புற ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு 1 கோடி வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகர்ப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர குடும்பங்களுக்கும் 1 கோடி ரூபாய் 1 கோடி வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சரவை கூட்டத்தில் 1 கோடி வீடு கட்டித்தருவதற்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புறங்களின் மலிவு விலையில் வீடு கட்டவோ வாங்கவோ நிதியுதவி வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் 2.30 லட்சம் கோடி அரசு உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ உங்களுக்கு எவ்வளோ நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா 2.30 லட்சம் கோடி ஒரு அரசால் உங்களுக்கு உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் தகுதியான அனைத்து பயனாளிகளும் அனைத்து பருவநிலைக்கு ஏற்ற நிலையான வீடுகளை வழங்குவதற்கு மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கிய முன்னோடி திட்டங்களின் பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ஒன்றாகும். இதன் கீழ் 1.18 கோடி வீடுகள் கட்ட அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ஏற்கனவே 85.5 லட்சம் வீடுகள் கட்டி ஏற்கனவே பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் எழும் வீடு தேவையை பூர்த்தி செய்ய வீடு கட்டுவதற்கு கூடுதலாக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கிராமத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் வீடு கட்டுறதுக்காக இப்போ பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நாங்கள் அதுக்கு நிதி ஒதுக்கீடும் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பிடிஎஃப்பில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னா பொருளாதாரம் நலிவுற்ற பிரிவினர், தகுதியான குடும்பங்கள், தங்களுக்கு சொந்தமாக உள்ள காலி நிலத்தில் புதிய வீடுகள் கட்டிக்கொள்ள நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலமற்ற பயனாளிகளை பொறுத்தவரை மாநிலங்கள், யூனியன்கள், பிரதேசங்கள் நிலமாக பட்டா வாங்கி அதுக்கு மூலியமாக நீங்கள் லேண்டு கட்டுறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பார்க்கலாம். இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இடபிள்யூஎஸ், அதாவது ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா அவங்க அதாவது புவர் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு 3 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் எல்ஐஜி அப்படின்னா லோ இன்கம் குரூப்பில் வர்றவங்க 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரை அவங்களுடைய இயர்லி இன்கம் இருக்கும். அதுக்கப்புறம் எம்ஐஜி அப்படின்னா மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க, அவங்க 6லேருந்து 9 லட்சம் வரை இருப்பாங்க. ஸோ இது மாதிரி 1 பை 1 ஒரு குரூப் ஸ்பிளிட் பண்ணி இந்த இன்கம்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டி படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 விதமாக, அதாவது லேண்ட் இருக்கிறவங்களுக்கும் மானியம் வழங்கப்படும், லேண்ட் இல்லாதவங்களுக்கும் மானியம் வழங்கப்படும். அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க சொந்தமாக, இல்லைன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கட்ட போகிறீங்க அப்படின்னா பட்டா இருக்குது, நான் அந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த ஸ்கீமுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 2வது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட இருந்தோ, இல்லை ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு வீடு வச்சுருக்காங்க, அந்த வீடை விற்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வீட்டை வாங்க போகிறீங்க அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கேட்டகரி, பிஎல்சி அண்டு ஏஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான்
இந்த 2 கேட்டகரியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கான மானியம் வழங்கப்படும். அதுதான் வந்து 2 விதமான கேட்டகரியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ வந்து 2 விதமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் இடம் வச்சுருந்து வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீட்டையும் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான மானியத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ஒன்று அப்படின்னா வந்து அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங், அதாவது வந்து ARH. இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டினா உமன், அதுக்கப்புறம் வந்து தெருவோரமாக தங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஊர் வந்து சொந்த ஊர் வேறு, ஆனால் வந்து நான் வேலை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டேன், இந்த இடத்துல பெர்மனெண்ட் இருக்குது, பட் என்னால் இப்போதைக்கே வந்து ஹவுசிங்லாம் வந்து லோன் எடுத்து கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ரெண்ட்டை வந்து இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். இதுதான் வந்து இந்த ஸ்கீம். ஸோ இந்த PMAY அர்பன் 2.0லேயே கிட்டத்தட்ட 4 வேரியண்ட் இருக்குது. அந்த 4 வேரியண்ட்டில் வந்து இப்போ இது வந்து 3வது வேரியண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இடம் இருக்கிறவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து மானியம் வாங்கலாம். இடம் இல்லாதவங்க ஸ்ட்ரைட்டாக வீடு கட்டுறதுக்கு மானியம் வாங்கலாம். 2வது வந்து ரெண்டல் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் சஸ்டபிள் ஸ்கீம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கேட்டகரி இன்கம் பிரிச்சுருந்தோம் பார்த்தீங்களா, EWS, LIG அண்ட் MIG அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரி ஸ்கீமில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 25 lakhs லோன் வாங்குறீங்க, ஹவுசிங் லோனு. அது வந்து நீங்கள் 35 lakhsக்கு வந்து நீங்கள் வந்து வீடு கட்டணும். அப்படி கட்டுற பட்சத்தில் வந்து மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 0.44% இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம், அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரிமைனிங் ஸ்டேஜ் வந்து அந்த 2 ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 PLC, AHP, இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிட்டு பட் இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது வந்து இடம் இருக்கிறவங்க வந்து வீடு கட்டுவதற்கான ஸ்கீமுக்கும், இடம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வீடு வாங்குறதுக்காக நம்ம அமௌண்ட் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஸ்கீமுக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வரையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 1.5 லட்ச ரூபாயும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து 1 லட்ச ரூபாயும் வரும். டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2.5 லட்ச ரூபாய் வரும். ஓகேயா? இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அப்ளை ப்ராசஸ் சொல்கிறேன். இதுதான் வந்து PMAY அர்பன் 2.0 ஸ்கீமில் இருக்கிற அப்டேட்டு. அதாவது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வேரியண்ட்டில் வந்து யார் எதுக்கு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மானியம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.